இப்போ என்ன நடக்குது அதை தான் டேரக்ட் சொல்லணும். ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு சொல்லாது அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்யூச்சரை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இதுக்கப்புறம் என்னவா மாறப்போகுது, எதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டா அடுத்து எப்படி நல்லா கொண்டுட்டு போக போகுதுங்கிறதையும் டேரக்ட் சொல்லும். எதில் நம்ம எந்த ப்ராப்ளமில் சிக்கிட்டு இருக்கோங்கிறத அழகாக படம் போட்டு காமிச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு எந்த வேலை வராதோ அந்த வேலையை பிடிச்சி நம்ம தூங்கிட்டு இருக்கோங்கிறத அந்த டேரக்டில் அழகாக நமக்கு அது ஒரு படமாக நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். அந்த வேலையை விட்டுரு, எப்படி இருக்கும், என்ன நடந்துட்டு இருக்கு, எதை மாற்றிக்கிட்டா இல்லை எதை சரி செஞ்சுக்கிட்டா லைஃப் நல்லா இருக்குங்கிறத ஒரு சின்ன படம் நமக்கு அப்படி சுட்டி காட்டும். ஏன்னா ஒரு படத்துக்குள்ளே, தட் இஸ் ஒரு டேரக்ட் கார்டுக்குள்ளே 15லேருந்து 15 படங்கள் இருக்கும். அது உள்ளே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அப்படி நம்ம அதை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பார்க்கும்போதே ஓகே ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியும். எப்பயுமே ஒரு கேள்விக்கும் அதே கேள்வி நீங்கள் திருப்பி கேட்க போகிறீங்க. எனக்கு ஒரு புது வேலை கிடைக்க போகுதா, இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்க போகுதாங்கிற அந்த ஒரு கேள்வியை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஒரு தடவை பார்த்துட்டீங்க, அந்த கார்டு சில விஷயத்த சொல்லிருச்சுன்னா அதே கேள்வியை திருப்பி நீங்கள் ஒரு 81 days கழிச்சு திருப்பி கேட்கலாம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. டேரட் கார்டு அப்படின்றது வந்து கர்மா கூட ரிலேட் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னீங்க. ஒருவேளை டேரட் கார்டு மூலமாக நம்மளுடைய கடந்த கால கர்மாக்களையோ இல்லை நிகழ்கால கர்மாவையோ அளவிட முடியுமா சார்? இதில் கண்டிப்பாக முடியும். டேரக்ட்னால நம்மளால எடுக்க முடியும். இதில் என்னென்னா நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும்போது இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, இதில் முக்கியமாக என்னென்னா ப்ரெசென்ட்டில் நிறைய நம்ம பேச போகிறோம். நிறைய ப்ரெசென்ட் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்குங்கிறத பெருசாக பேச போகிறோம். அப்போ நிச்சயமாக நம்ம கர்மா என்ன மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஒன்று. எல்லோரும் இன்னொன்று நம்புறது என்ன அப்படின்னா, இப்போ என்ன நடக்குது அதை தான் டேரக்ட் சொல்லணும். ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு சொல்லாது அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்யூச்சரை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இதுக்கப்புறம் என்னவா மாறப்போகுது, எதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டா அடுத்து எப்படி நல்லா கொண்டுட்டு போக போகுதுங்கிறதையும் டேரக்ட் சொல்லும். ஸோ அதனால் டேரக்டில் வந்து நம்மளால் கர்மாவை உறுதியாக பார்க்க முடியும். நமக்கு நாலேஜ் தான் வேணும் அதில். சரி, இப்போ வந்து கர்மா வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டீங்க சார். கர்மாவினுடைய அளவை குறைக்கிறதுக்கு டேரட் கார்டில் ஏதாவது வழிமுறைகள் உண்டா? எதில் நம்ம எந்த ப்ராப்ளமில் சிக்கிட்டு இருக்கோங்கிறத அழகாக படம் போட்டு காமிச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு எந்த வேலை வராதோ அந்த வேலையை பிடிச்சி நம்ம தூங்கிட்டு இருக்கோங்கிறத அந்த டேரக்டில் அழகாக நமக்கு அது ஒரு படமாக நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். அந்த வேலையை விட்டினாலே உங்கள் லைஃப் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அதில் காட்டுதுன்னா, அந்த வேலையை விட்டு நம்ம வெளியில் வந்து நமக்கான வேலையை நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலே லைஃப் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரியான படங்களாக தான் அதில் இருக்க போகுது. அதை நம்ம சரியான அந்த டீகோடிங் நமக்கு தெரியணும். அந்த லாங்குவேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இதுக்கு நாலேஜும் நம்மளோட அனுபவமும் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்து நம்ம எடுத்து கிளைண்ட்டு கொடுக்கும்போது அதை சரிவர பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இதை விட்டால் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அது அழகாக ஒரு படமாக போயிட்டே இருக்கும். இதை எப்படி பார்க்கலான்னா, இப்போ நம்ம நிறைய இந்த அஜந்தா, எல்லோரா கேவ்ஸ் அதெல்லாம் நிறைய படங்கள் இருக்கும். இந்த மாதிரி சிற்ப கலைகள் இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்லா கோவில்கள்லையும் பாருங்கள், மேலே உங்களுக்கு ஸ்தபதியார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலே படமாக வரைஞ்சிருப்பாங்க. ஒரு திருவிளையாடர் புராணம் ஆகட்டும், ஒரு கந்த புராணம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு படங்களாக. அடுத்து இப்போ ஒரு திருக்கல்யாணம் இருக்குன்னா அதை மொத்தமாக வந்து படங்களாக வரைஞ்சிருப்பாங்க. ஒரு சீன் பை சீனாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஒரு புத்தகமாக உட்காந்து படிக்கிறத அந்த படங்களை நம்ம வரிசையாக பார்த்தோம்னா எப்படி நடந்தது, ஒரு ஒரு திருவிளையாடர் புராணம் எப்படி நடந்தது, ஒரு எபிசோடு எப்படி நடந்தது அப்படிங்கிறத அழகாக நம்ம அந்த படங்கள்லேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. எப்படி இருக்கும், என்ன நடந்துகிட்ருக்கு, எதை மாற்றிக்கிட்டா இல்லை எதை சரி செஞ்சுக்கிட்டா லைஃப் நல்லா இருக்குங்கிறத ஒரு சின்ன படம் நமக்கு அப்படி சுட்டி காட்டும். ஏன்னா ஒரு படத்துக்குள்ளே, தட் இஸ் ஒரு டேரக்ட் கார்டுக்குள்ளே 15லேருந்து 15 படங்கள் இருக்கும். அது உள்ளே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அப்படி நம்ம அதை எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பார்க்கும்போதே ஓகே ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே சார். முன்னாடி வந்து டேரட் கார்டு எதுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம் சார். இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்குறது அப்படின்றது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த டேரட் கார்டு அப்படின்றது நம்ம லைஃப் டைமில் இல்லை ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை பார்க்குறது சரியானதாக இருக்கும்? நீங்கள் டெய்லி பார்க்கலாம். டெய்லியும் பார்க்கலாமா சார்? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். உங்கள் கேள்வி வேறையாக இருக்க போகுது, இல்லை எல்லா நிமிஷமும் பார்க்கலாம். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. நானே கற்றுக்கிட்டு நானே பார்க்கலாம், தாராளமாக செல்ஃபாக பார்த்துக்கலாம். ஆனால் ஒரே கேள்விக்கு நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறது அவசியம் இல்லாத ஒன்று.
எப்பயுமே ஒரு கேள்விக்கும் அதே கேள்வி நீங்கள் திருப்பி கேட்க போகிறீங்க. எனக்கு ஒரு புது வேலை கிடைக்க போகுதா? இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்க போகுதாங்கிற அந்த ஒரு கேள்வியை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் தப்பு தப்பா தான் வரும். ஒரு தடவ பார்த்துட்டீங்க, அந்த கார்டு சில விஷயத்த சொல்லிருச்சுன்னா, அதே கேள்விய திருப்பி நீங்க ஒரு 81 டேஸ் கழிச்சு திருப்பி கேட்கலாம். அந்த டாரட் கார்ட திருப்பி பார்க்கலாம். வேற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, தாராளமா நீங்க டெய்லி கூட இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கூட நீங்க அந்த கார்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களோட செல்ஃப் கைடன்ஸுக்கு டாரட் கார்டு ரொம்பவே யூஸ் ஆகும். நான் இப்போ ஒரு வேலையா போறேன். இந்த வேலை எப்படி இருக்க போகுது? என்ன மாரி நான் இருக்க போறேன்? அப்படிங்கிறத அந்த டாரட் கார்டு அப்படி சுட்டி காட்டும். ஸோ அதனால தினசரி நம்மளோட செல்ஃப் கைடன்ஸுக்காக டாரட் கார்டு டெய்லி பார்க்கலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து டாரட் கார்ட பத்தின நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இந்த டாரட் கார்ட் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க நெறைய பேர் வந்துட்டு அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்றத தாண்டி வந்து சாமானியமா ஐடி ஒர்க்ல இருக்கிறவங்க, வேற ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க கூட பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்க்குறவங்க, கத்துக்கிறவங்களுக்கு இந்த குறுகிய காலம் அப்படின்றது முழுமையான ஒரு அறிவு குடுக்குமா சார்? முதல்ல எப்பயுமே நமக்கு ஒரு அறிமுகத்த குடுத்துரும். ம். ஒரு ஆர்ட்டுக்கு, ஒரு கலைக்கு நமக்கு ஒரு அறிமுகம் குடுத்துரும். இந்த முறையில நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், முக்கியமான விஷயங்கள் என்ன, அதோட அங்கங்கள் என்னங்கிறத நான் சொல்லிக் குடுத்துற போறேன். அத தாண்டி அவங்களோட பிராக்டிஸ் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. சில பேருக்கு இந்த மாரி ஒரு பேசிக்கான கோர்ஸ் கத்துக்கும்போதே, செல்ஃபா அவங்க பிராக்டிஸ் பண்ண நான் என்ன பண்றேன்னா, அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த தூண்டி விடுறேன். ம். இப்படிலாம் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தூண்டி விடுறேன். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற படிப்போ, காலேஜ்ல படிக்கிற படிப்போ, அந்த படிப்பு அப்படியே கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ண போறது இல்ல. ஆமா. நம்ம ஒரு வேலைக்குன்னு வரும்போது, நம்ம செல்ஃபா சில விஷயத்த பில்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு வரோம் இல்லையா? அது போல தான் இதுவும். இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கிராஃப்ட் என்னன்னா, நான் சொல்லிக் குடுத்து உங்ககிட்ட இருக்கிற அந்த தீய நான் தூண்டி விட்டுர்றேன். நீங்க அடுத்து அத ரிசர்ச் சப்ஜெக்ட்டா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். நிச்சயமா நான் சொல்லிக் குடுக்குற இந்த லெவலே உங்களால தாராளமா ப்ரொஃபஷனலா பிராக்டிஸ் பண்ண முடியும். நான் அந்த லெவலுக்கு தான் அதில சொல்லிக் குடுக்க போறேன். சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ, தாராளமா உங்களால வந்து இத அடுத்த கட்டத்துக்கு இத வச்சுக்கிட்டே நீங்க மத்தவங்களுக்கும் பார்க்கலாம். ம். உங்கள நீங்க செல்ஃபா பார்த்துட்டு மத்தவங்களுக்கும் தாராளமா பார்க்கலாம். சரி, இப்போ வந்து டாரட் கார்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, டாரட் கார்ட் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்ல வந்து டாரட் கார்ட் ரீடர்ஸா இருக்கலாம். 2 பேருமே நான் பார்த்த வரைக்குமே வந்து அதிக அளவுல பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? இல்ல வந்து பெண்களுக்கு ஈக்குவலா ஆண்கள் அதிக அளவுல பார்க்குறாங்க, இல்ல ஆண்கள் வந்து அதிக அளவுல பார்க்குறாங்க, பெண்கள் குறைவா பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? நீங்க சொன்ன விஷயம் சரிதான். அது ம். ஓரளவுக்கு சரி. என்ன சரி அப்டின்னா, பெண்கள் நெறையா பார்த்துக்கிறாங்களா? அதாவது கன்சல்டிங்கா ம். எடுத்துக்கிறாங்களா? பார்த்துக்கிறாங்களான்றது 2 பேருமே ஈக்குவலா தான் பார்க்குறாங்க. ம். பெண்களும், ஆண்களும். ஆனா, அந்த டாரட் ரீடிங் ஒரு டாரட் அஸ்ட்ராலஜரா இருக்காங்க இல்லையா? ஆமா. அதுல உலகம் முழுக்க 92% பேர் பெண்களா தான் இருக்காங்க. இது ஒரு ம். ஆச்சரியமான விஷயம். 8% பேர் தான் ஆண்கள் டாரட் ஜோதிடரா இருக்காங்க. இல்ல டாரட் அஸ்ட்ராலஜரா இருக்காங்க. ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஆண்கள் நெறைய ப்ரூவ் பண்ண முடியலையா? அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அது என்னமோ ஆண்கள விட இதில நெறைய இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்கள் தான் இதில நெறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால உலகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, டாரட் அஸ்ட்ராலஜரா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பெண்களா தான் இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் அத நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல என்னன்னா, இச்சாசக்தி நெறைய நமக்கு தேவை. அதனால டாரட் அஸ்ட்ராலஜரா நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல நோன் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாரும் பாருங்க. இந்தியாலயும் சரி, வெளியிலயும் சரி, மேலை நாடுகள்லயும் பாருங்க. நெறைய பெண்கள் தான் வந்து டாரட் அஸ்ட்ராலஜரா இருப்பாங்க. ம். காரணம், இயற்கையிலேயே பெண்களுக்கு பெரிஃபரல் ஸ்கேனிங் அதிகம். ஒரு விஷயத்த நியர்பைல இருக்கிறதுல பெரிஃபரலா ஒரு விஷயத்த இப்படி போய் ஸ்கேனிங் பண்ணி அவங்க கண்ணை இப்படி தான் ஸ்கேன் பண்ணும். அதனால தான் ஆண்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமா எடுத்துடுறாங்க. பொதுவா பெண்கள் வந்து கொஞ்சம் லேட்டா எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க கண்ல ஈஸியா அதாவது ஈஸியா அவங்களுக்கு வந்து அந்த இயற்கை எப்படி குடுத்துருக்குன்னா, ஈஸியா நோட் ஆகும். ம். அப்படி அவ்வளோ இலகுவா தெரியும். ஒரு ஆண்கள் வந்து அத பார்க்கறத விட இவங்க பார்க்கறது ஆனா ஆண்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்வை ரொம்ப தொலைதூர பார்வையா இருக்கும். இல்ல தொலைநோக்கு பார்வையா இருக்கும். அதனால தான் நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு துணி கடைக்கே போனீங்கன்னா, ஆண்கள் இப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க. ம். மேல இருந்து கீழ டாப் டவுன் அப்ரோச்சா ஸ்கேன் பண்ணுவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, பெரிஃபரலா ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு லேட் ஆகுது. அது இயற்கையாவே அவங்களுக்கு லேட் ஆகுது. ஒரு சாரி அடிக்கிருக்காங்கன்னா, இங்க இருந்து இப்படி போய், திருப்பி இந்த கண் இப்படி வந்து, திருப்பி இப்படி போய் உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். காரணம் என்னன்னா, அது இயற்கை குடுத்த கொடை இது 2 பேருக்குமே. காம்ப்ளிமென்டரியா தான் குடுத்துருக்கு. ஒருத்தருக்கு இது அப்படிங்கிற மாரி. அதனால தான் வந்து டாரட் ரீடிங்கில நிச்சயமா ஆண்கள விட பெண்களோட ஈடுபாடு இதில அதிகம். பட் பார்த்துக்கிறதுன்னு பார்த்தா 2 பேருமே ஈக்குவலா நெறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இதில வந்து இப்போ சமீபத்தில இப்ப நான் எடுத்துட்டு இருக்க கிளாஸ்ல கூட பெண்கள் தான் அதிகமா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இயற்கையா அப்படி கூட்டிட்டு வந்திருக்கு படிக்கிறதுக்கு. ம். ஸோ இது வந்து இந்த டாரட் ரீடிங்க்குன்னே உண்டான ஒரு தனித்துவம் இது. கண்டிப்பா சார். கண்டிப்பா இந்த ஒரு டாரட் கார்ட் கிளாஸ் மூலமா வந்து நெறைய பேர் வந்து டாரட் கார்ட் கத்துக்கிறது மட்டும் இல்லாம, லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கப்போது, அத எப்படி செஞ்சா சரி செஞ்சுக்கலாம், எப்படி லைஃப் ஸ்மூத்தா எடுத்துட்டு போலாம் அப்படின்றத பத்தி நெறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.